திருப்பிரியன், இங்க தலைவர்களினுடைய கருத்துக்கள் எதை வெளிப்படுத்துது? கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையிலா அல்லது அவர்களுக்கு வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலா? ஏன் இப்படியான ஒரு முடிவுகளுக்கு வரைக்கும் காத்திருக்காமல் இப்படி ஒரு பொதுவெளியில கருத்துக்களை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது எதை காட்டுது? தேர்தலுக்கு முன்னாடி திமுக அவர்களை நடத்திய விதம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் காரணம். இப்போது இவர் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு, தாவேக்கா ஆட்சின்னு கூட சொல்கிறார், கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. தாவேக்கா யாரோடையும் கூட்டணி வச்சுக்கல. இப்போ தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுப்பாங்களா? தாவேக்கா அதிமுகவா? வேற யாரு? பாஜக. சரி 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 சரி. அவர் சொல்றது ஒரு விஷயம் தெரியுது, ரெண்டு கட்சியுமே அதிகமான இடங்கள் பெற போறது இல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க. ரெண்டு கட்சியும் அதிக இடங்கள் பெற போறது இல்லைன்னு அவர் சொல்றாரு. கூட்டணி ஆட்சி தான் இடங்கள் பெற போறது இல்லைங்க. ஒரு பெரும்பான்மை எந்த கட்சியும் பெற போறது இல்ல. பார்க்கலாம். மூன்று கட்சியுமே பெற போறது. அதிமுக தாவேக்கா ஒண்ணா சேரும். திமுக மக்களால் நிராகரிக்கப்படுதுன்னா எதிர்கட்சியா இருக்க ரெண்டு பேர் சேர்ந்து மாற்றாரு. அதாவது எந்த கட்சி அதிகமான இடங்கள் பிடிக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறி. தாவேக்கா எவ்வளவு ஓட்டை ஸ்பாயில் பண்ணுன்றது இன்னொரு கேள்விக்குறி. அதிமுக எந்த இடத்துல வரும்ன்றது இன்னொரு கேள்வி. 2வது இடத்துக்கு தான் போட்டியா தாவேக்காவுக்கு அதிமுகவுன்னு இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த எலெக்ஷன்ஸ்ல இருக்கு. அதனால பாயிண்ட் என்னன்னா தாவேக்கா என்ன ஸ்பாயில் பண்ண போறாரா, கிங்கா இருக்க போறாரா இல்ல ஸ்பாயிலரா இருக்க போறாருன்னு தான் இங்க பாயிண்டா இருக்கு. அதுல தான் நம்ம பெர்முடேஷன் காம்பினேஷன்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். திமுக ஓட்ட பிரிப்பார், அதிமுக ஓட்ட பிரிப்பார், அந்த ஓட்ட பிரிப்பார், இதெல்லாம் பல தடவை பேசியாச்சு. இப்போ நாளைக்கு முடிவு தெரிய போகுது. அப்ப நம்ம அதுக்கப்புறம் என்ன பேசுவோன்றதை அதை பொறுத்து தான் பார்க்கணும். பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு தேதியில் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வெளியில வெளியில பேசுறாங்கல்ல. வைகோ பேசுறாரு, பாலகிருஷ்ணன் பேசுறாரு, பிரேமலதா என்ன தெரியுமா சொன்னாங்க? 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம்னாங்க. அவ்வளவுதான். கூட்டணி அரசு நீங்க சொல்ல முடியாது. நீங்க சொல்ல முடியாது சார். அது நீங்க சொல்ல முடியாது. பிரேமலதா தான் பதில் சொல்லணும். அதனால நீங்க உங்க இன்டர்பிரேஷன்லாம் வச்சுக்கலாம். எல்லா இன்டர்பிரேஷனும் எப்படி வேணா வச்சுக்கலாம். யாருக்கும் அவங்க ஆசைப்படி என்ன வேணா வச்சுக்கலாம். எடப்பாடி என்ன சொல்றாரு, சசிகலா என்ன சொல்றாரு, உங்க விருப்பப்படி இன்டர்பிரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு தேதியில 77 67 இந்த உதாரணம் காமிக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த சூழ்நிலையே வேற. 67 காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும்னு மக்கள் இருந்தாங்க, ஒழிச்சு கட்டினாங்க. 77 கலைஞர் ஆட்சியை போக்கணும்னு நினைச்சாங்க, மக்கள் போக்கினாங்க, எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை ஒழிச்சு கட்டணும்னு மக்கள்கிட்ட விருப்பம் இல்லை சார். நான் அடிச்சு சொல்றேன், அதிருப்தி இருக்கு. வெறுப்பு எல்லாம் கிடையாது, ஒழிச்சே தீரணும்னு வெறுப்பு கிடையாது. அதனால நிச்சயமா இந்த தேர்தலில் அதிருப்தி இருக்கான அதிருப்தி இருக்கு. நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன். 5 வருஷம் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு நிறைய இருக்கலாம். பொது பெண்கள் பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து, அது இதுன்னு பல விஷயங்கள் சொல்லலாம். அது எவ்வளவு தூரம் எடுபட்டுருக்குன்னு தெரியாது. அதே சமயம் திமுக சொல்ற விஷயங்கள் எவ்வளவு தூரம் எடுபட்டுருக்குன்னு தெரியாது. அதனால தாவேக்காவுக்கு எந்த நம்பிக்கையோட மாற்றத்துக்கான ஓட்டை போட்டிருப்பாங்கிறது இன்னொரு கேள்விக்குறி. ஒரு மாற்றத்தை கொடுக்கிற அளவுக்கு தகுதி படைச்சவரா இருக்காருன்றது இன்னொரு கேள்விக்குறி. இதெல்லாம் பார்க்கும்பொழுது திமுகவுக்கான ஒரு எட்ஜ் இருக்குன்றது என்னுடைய பாயிண்ட். நடக்குது நடக்காத போறது அடுத்த கட்டம் ஆக்சுவலா.